ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பை ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு மேலே வந்து பேன் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து பட்டரை போட்டு மெல்ட் ஆகணும். பட்டர் போட்டு மெல்ட் ஆகணும். ஸ்டவ்வை நீங்கள் பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம். நான் சிம்மில் தான் வச்சு பண்ணுறேன். இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகும். அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பாருங்க, நல்லா மெல்ட் ஆகட்டும். ஹையில் வச்சுருக்கேன். இப்போது இப்போ மெல்ட் ஆயாச்சு. கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். அந்த மைதா மாவை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா வந்து இதில் வந்து ரோஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா இந்த ரா ஸ்மெல் போகணும். அதால் நல்லா வந்து இப்படி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்தாலே போதும், நிறையெல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம பண்ண போகிறதே கொஞ்சம்தான். இதை பண்ணும்போது அந்த பட்டரோட இந்த மைதா மாவு சேரும்போது அரோமா செமையாக இருக்கும். பார்த்திங்களா, பால்கோவா டெக்ஸ்சருக்கு வரும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மைதா மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிலாம் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் உடச்சி எடுக்கணும். இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதால நிறைய காரம் வேண்டாம்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் இருக்குது இல்லையா, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் எதுவுமே இதில் சேர்க்கலை. செம்மையாக இருக்கும். யாரோனாலும் இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, இது டெக்ஸ்சர் வந்து இப்போ நல்லா திக்காக இருக்கு இல்லையா, இதை பாருங்கள். அதால் கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இந்த பாஸ்தா நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி விட்டு எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட்டை போட்டு நம்ம வேக வச்சு தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இதில் விட்டுருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பால் மைதாலேயே இந்த இது இருக்குது இல்லையா, பிரிஞ்சி இலை, நெக்ஸ்ட் ஒரு 2 லவங்கம், ஒரு ஆனியன் போட்டோம்னா இந்த ஃப்ளேவர் எல்லாம் இதில் வந்து நல்லா இறங்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அது அப்படியே கூட இருக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா, இந்த ஃப்ளேவர் வந்து இதில் நல்லா இறங்கும். ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பிரிஞ்சி இலை, கிராம்பு, வெங்காயம் போட்டோம் இல்லையா, அதை நல்லா கொதிச்சோன்னே இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் இதில் போட்டுருங்க. ஃபைனாக சாப் பண்ணிவிடுங்க. ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் இதில் குக் ஆகும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெட் கேப்சிகம், அதாவது சிகப்பு குடமிளகா. நெக்ஸ்ட் மஞ்சள் கலர் குடமிளகா, எல்லோ கேப்சிகம்.
அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கேரட். இது ஆப்ஷன், கொஞ்சம் க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பாஸ்தா வேக வைக்கும் போதே நம்ம வந்து சால்ட்டு போட்டு தான் அதை வேக வச்சுருக்கோம். அதால் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை நம்ம வந்து போட போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட். உங்களுக்கு சால்ட் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க, அதிகமாக வேணால் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். உப்பு எனக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஆல்ரெடி அதில் போட்டிருக்கிறதால உப்பு கம்மியாக போட்டிருக்கேன். எப்படி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? வீட்டில் நம்மளே வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். கேப்சிகம் கலராக, மஞ்சள் கலர், சிகப்பு கலர், பச்சை கலர் இருந்தால் கூட நீங்கள் போடலாம். காம்பினேஷன் அருமையாக இருக்கும். இதில் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் நான் இன்றைக்கி கார்லிக் ஆட் பண்ணல, வேணால் நீங்கள் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றதால நான் அதை வந்து கார்லிக் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள், இது கொஞ்சம் போட்டாலே காரமாக இருக்கும். அதெல்லாம் குழந்தை சாப்பிட்ணும் அப்படின்றதால கம்மியாக தான் போட்டிருக்கேன். இல்லை கருப்பு மிளகுத்தூள் இருந்ததுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு. இதுவே போதும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், இது கொதிக்கட்டும். கொதிச்சோடனே இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்தாவை இப்போ வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி இது திக்கனிங் ஆயாச்சு, அதாவது கெட்டியாகி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்களா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கா? இப்போது ஆல்ரெடி நம்ம பட்டர் போட்டிருக்கோம் மைதா மாவு ரோஸ்ட் பண்ணும்போது. திருப்பி அகைன் கொஞ்சம் பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும், ரிச்சாக இருக்கும். இருக்கு இல்லையா, அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கார்னிஷிங்க்கு வந்து சீஸ் கிரேட் பண்ணி போட போகிறோம். ரொம்ப வந்து நம்ம அதை எடுக்கவே வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து குழஞ்சிருக்கிறதால பாஸ்தா வந்து உடஞ்சி போயிடும். அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஹையில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒயிட் பாஸ்தா ரெடி. வீட்டில் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அடிஷ்னலாக ஃப்ளேவர் வேணால் நிறைய வந்து ஸ்பைசஸ் இருக்குது, ஃப்ளேவர்ஸ், அதை கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து சீஸை கிரேட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாஸ்தா ரெடி ஆயாச்சு. இதை வந்து சர்விங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதுக்கு மேலே தான் நான் வந்து சீஸை கிரேட் பண்ணி போட போகிறேன். வாவ், ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து சீஸை கிரேட் பண்ண போகிறேன். சீஸ் க்யூப்ஸ் இருக்குது, அதை வந்து கிரேட் பண்ணுறேன். இதை பாருங்கள். ஆல்ரெடி பட்டர் சீஸ் செம்ம எம்மையாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செஞ்சு கொடுப்பேன். நெக்ஸ்ட் இந்த பவுல் கிரேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஆலிவ் டெக்கரேஷனுக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆலிவ், குட் ஃபார் ஹெல்த். ஒரு கார்ட்டூன் பிக்சர் மாதிரி கூட நம்ம குழந்தைங்களுக்கு இதை ஒரு டெடி பேர் அந்த மாதிரி கூட நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணி தரலாம்.
ரெடி ஆயாச்சா ஒயிட் பாஸ்தா? சூப்பராக இருக்கா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து குழந்தைங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், பாய்.